ஹாய், வெல்கம் டு கைநாட்டு. நான் உங்கள் புகழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷன்ஸ், ரிட்டர்ன் டைப் ஃபங்க்ஷன்ஸில் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக என்ன ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியல் ஆஃப் கிவன் நம்பர்ஸ், ஃபேக்டோரியல் ஆஃப் n நம்பர். அதை வந்து எப்படி செய்ய போகிறோம்னா ரிட்டர்ன் டைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். கமாண்ட், அதுக்கான லாஜிக் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபேக்டோரியல்ன்றது வந்து n இதுதான் ஃபேக்டோரியலுக்கான சிம்பிள், எக்ஸ்க்ளமேஷன். சப்போஸ் 5 ஃபேக்டோரியல்னு சொன்னால் அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த 5 இருக்குல்ல, அது வரைக்கும் 1 into 2 into 3 into 4 into 5 which is equal to 120. இதுதான் 5 ஃபேக்டோரியல். அப்போ 4 ஃபேக்டோரியல்னு சொன்னால் 24. 1 into 2 into 3 into 4. 6 ஃபேக்டோரியல்னா 1 into 2 into 3 into 4 into 5 into 6. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இன்புட் n வாங்கிக்கணும். அந்த n வரைக்கும் 1லேருந்து அந்த n வரைக்கும் ஒரு லூப் வேணும். அடுத்து என்ன பண்ண, லூப்பில் இருக்க வேல்யூ ஒன்று அடுத்து பெருக்கிக்கிட்டே இருக்கணும். பெருக்கி இன்னொரு வேல்யூவில் வைக்கணும், ஒரு அசைன் பண்ணுற வேல்யூவில். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், சமேஷன் பண்ணும்போது எப்பவுமே 0ன்னு அசைன் பண்ணுங்கள், ப்ராடக்ட் பண்ணும்போது 1ன்னு அசைன் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இங்கே என்ன பண்ண போகிறோம்னா 1ன்னு அசைன் பண்ணிவிட்டு அதை ப்ராடக்ட்டை கண்டுபிடிச்சி, அந்த ஃபேக்டோரியலை கண்டுபிடிச்சி அந்த ரிசல்ட்டை வெளியில் தள்ள போகிறோம். இதை எதை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம்னா ரிட்டர்ன் டைப் ஃபங்க்ஷனை ஸ்ட்ரைட்டாக ப்ரோக்ராமில் செய்யலாம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக இன்ட்டு ஃபேக்ட் உள்ளுக்குள்ள ஒரு வேரியபிள் இன்ட்டு. இப்போ இங்கே வாய்ட் மெயின். சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த டிக்ளேர் பண்ணியிருக்க ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண போகிறேன். ஓகே, எப்படி டிஃபைன் பண்ண போகிறோம், அகெயின் இன்ட்டு ஃபேக்ட் இன்ட்டு ஏ. ரைட்டா? அடுத்து அகெயின் ரெண்டு வேரியபிள் வேணும், லோக்கல் வேரியபிள் இன்ட்டு ஐ லூப்புக்கு. இது சொன்னேன் இல்லையா, பெருக்கிக்கிட்டே இருக்குன்னு அசைன் பண்ணுறதுக்கு எஃப்னு வச்சுக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், ஃபார் ஐ ஈக்குவல் டு 1 ஐ லெஸ் தேன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ப்ளஸ் இதுக்குள்ள எஃப் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு ஐ ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ரிட்டர்ன் எஃப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணிடுவோம், முடிச்சிடும். ஃபங்க்ஷன் இஸ் ஓவர். என்ன பண்ணுறேன், ஐ வேல்யூ சப்போஸ் ஏ வேல்யூ 5ன்னு இருந்துச்சுன்னா 1லேருந்து 5 வரைக்கும் ஒரு வேல்யூ வெளியில் வரப்போகுது. அந்த வேல்யூ பெருக்கி எங்கே வச்சுக்க போகிறேன், எஃப்ல வச்சுட்டு லூப் முடிஞ்சோடனே ரிட்டர்ன் பண்ணிட போகிறேன். சரியா? இப்போ இதை இங்கே கால் பண்ண போகிறேன். இப்போ இதை என்ன பண்ண போகிறேன், கால் பண்ண போகிறேன். இங்கே என்ன பண்ண போகிறேன், இன்ட்டு என் என்னுடைய இன்புட். அடுத்தது ரிசல்ட்டை வாங்கணும் இல்லையா, ரிட்டர்ன் டைப் என்னது இன்ட்டு. அப்போ ஆர்இஎஸ் ரிசல்ட்டுக்கு. அடுத்து இந்த இன்புட்டை வந்து யூசர்கிட்டேருந்து ப்ராம்ப்ட்டை கொடுத்து வாங்க போகிறோம். அப்போ ஒரு printf enter m scanf %d ampersand. இப்போ இதை கால் பண்ண போகிறேன். இப்போ இதை என்ன பண்ண போகிறேன், கால் பண்ண போகிறேன். fact of n ரிட்டர்ன் டைப் இருக்குது, அதை ஸ்டோர் பண்ணால் தான் என்ன வச்சுருக்கோம், res. அப்போ res ஈக்குவல் டு fact of n. இப்போ ரிசல்ட்டு இருக்கும், அந்த ரிசல்ட் எங்கே ஸ்டோர் பண்ணுங்க, பிரிண்ட் பண்ணிட வேண்டியது அவுட்புட்டில். printf %d res. இங்கே ஆரம்பிச்சிருந்தேன், இங்கே முடிச்சுட்டேன். தட்ஸ் ஆல். இப்போ ஆக்சுவலாக என்ன ஆகுது, இப்போ இன்புட்டில் நான் இங்கே என்ன வாங்கியிருக்கேன் இல்லையா, இந்த இன்புட்டில் நான் 5ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஃபேக்ட் ஆஃப் 5 இந்த இடத்துல என்ன வந்துடும், 5 வந்துடும். இப்போ ஏக்கு பதிலாக என்ன இருக்கும், 5 இருக்கும். 1லேருந்து 5 வரைக்கும் லூப்பு போகும். ஒவ்வொரு வாட்டி லூப் போகும். 1 ஏற்கனவே 1ன்னு இருக்குது, 1 into 1 கிடைக்கும் எஃபோட வேல்யூ. அடுத்த வாட்டி ஐ வேல்யூ 2 ஆயிடும். 1 into 2 என்னென்ன ஆகிடும், 2ன்னு ஆகிடும். அடுத்த வாட்டி ஐயோட வேல்யூ என்ன ஆகிடும், 3 ஆகிடும். அப்போ 2 into 3 என்ன ஆகிடும், 6 ஆகிடும். அடுத்த வாட்டி 4 ஆகிடும். அப்போ 6 into 4 என்ன ஆகிடும், 24 எஃபோட வேல்யூ. அடுத்த வாட்டி 5 ஆகிடும். அப்போ 24 into 5 என்ன ஆகும், 120. ஸோ அடுத்த வாட்டி 6 ஆகும், போட்டு வெளில வந்துடும். அப்போ எஃப்ல என்ன வேல்யூ இருக்கும், 120. அது என்ன பண்ணிட வேண்டியதான், ரிட்டர்ன் பண்ணுறோம். அந்த 120ன்ற வேல்யூ எங்கே வருது, இங்கே வருது. எங்கே ஸ்டோர் ஆகிடும், ஆர்இஎஸ்ல ஸ்டோர் ஆகிடும். தட்ஸ் ஆல். இந்த ப்ரோக்ராம் ஓவர். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இதை நம்ம சிஸ்டம்லேயும் செஞ்சு பார்த்தோம்னா ரொம்ப தெளிவாக உங்களுக்கு புரியும். சிஸ்டமில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம்.
ஆக்சுவலி இந்த ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் யூஸிங் ரிட்டர்ன் டைப் ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோட் இன்னொரு ப்ரோக்ராமோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புகழ்.